அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, எதிரிகளால் ஏவப்பட்ட ஏவல், பில்லி, சூனியம், இல்லை பேய், பிசாசு இந்த மாதிரியான எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டு முன்னாடி முட்டை மாந்திரிகமோ அல்லது வேறு ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்க வீட்டு முன்னாடி, இல்லை வீட்டு முன்னாடி சுடுகாட்டு சாம்பல் ஏதாவது மந்திரிச்சு ஊதிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையினால அடிக்கடி கால்கள்லையோ கைகள்லையோ அடிபட்டுட்டே இருக்குது, வீட்டில் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் மாற்றி மாற்றி பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் செஞ்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னா 100% அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுறதோடு இல்லாமல் திரும்பவும் அந்த பிரச்சனை வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு முறை. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. முறை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு செம்புத்தகட்டில் வரையணும். செம்புத்தகட்லையும் விபூதியிலையும் வரையணும். ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கங்க. அதில் விபூதி பரப்பி, சுத்தமான பசுஞ்சாண விபூதியாக இருந்தால் சிறப்பு. அதில் பசுஞ்சாண விபூதி பரப்பி அதில் இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை வரைஞ்சிக்குங்க. அதே போல் தாயத்துக்குள்ளே போடக்கூடிய அளவுக்கு ஒரு தகடு எடுத்துக்கங்க. அந்த தகட்லையும் இப்போ நம்ம காமிச்சிருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், எந்திரத்திற்கு சாப நிவர்த்தி, பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறது கட்டாயமாக செய்யணும். சாப நிவர்த்தி மந்திரம் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். பிராண பிரதிஷ்டை மந்திரமும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே நீங்கள் ஜெபித்த பிறகு எந்திரத்தை சுத்தமாக கழுவி எடுத்துட்டு பால், பன்னீர், மஞ்சள் நீர், இளநீர், சுத்தமான தண்ணீர், இந்த மாதிரி 5 வகையான திரவியங்களால் அபிஷேகம் பண்ணணும். இது பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி 5 வகையான திரவியங்களால் அபிஷேகம் பண்ணி எந்திரத்திற்கு ஈரம் துடைத்து, சுத்தமான ஒரு துணி வச்சு ஈரம் துடைத்து எந்திரத்திற்கு சர்வதேவதா வசியமை தடவலாம். என்னால் அந்த மை முடியல அப்படின்னா கடைகளில் அரகஜா கிடைக்கும், சரிங்களா? சுத்தமான அரகஜா வாங்கி நீங்கள் அரகஜா கூட பயன்படுத்தலாம். இதுக்கு கூட என்ன வைக்கிறீங்க அப்படின்னா, வெள்ளருக்கு வேர் கட்டாயமாக வைக்கணும், சரிங்களா? வெள்ளருக்கு வேர் இன்னைக்கு நிறைய நர்சரிலேயே கிடைக்குது. சின்ன செடியாக வாங்கிட்டு அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இருந்தால் சிறப்பு. அல்லது முடியல, அது எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்கள் எடுக்கிறது நல்லது. அந்த வெள்ளருக்கு வேர் எடுத்து வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த எந்திரத்துக்கு கூட சுருட்டி தாயத்தை போட்டுக்கணும், சரிங்களா? இதனுடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்ரீம் சிப் ரப் பிரம்மபர்தியே நம கசிமசி ஜம் ஜம். மந்திரம் ஒரு தடவை பார்த்தலாம். ஸ்ரீம் சிப் ரப் பிரம்மபர்தியே நம கசி மசி ஜம் ஜம். இங்கே நம்ம படத்தில் காமிச்ச எந்திரத்தை எழுதிக்கிறீங்க. தாம்பாளத்தட்டில் விபூதி பரப்பையும் எழுதணும். அதே போல் நீங்கள் தகட்லையும் எழுதிக்கணும். இந்த ரெண்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தாம்பாளத்தட்டில் விபூதி பரப்பி எழுதுனது மேலே இந்த தகட்டை வச்சு ஜபிக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு 1008 ஒரு வீதம் 8 நாளைக்கு ஜபிக்கணும். பூஜை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்கிறது சிறப்பு. முடியாத பட்சத்தில் காலையில் ஒரு 6 மணி அல்லது ஒரு 5 மணி, முடிந்த வரைக்கும் நேரமே செய்கிறது நல்லது. முடியாதவங்க ஒரு 6 மணிக்காவது பூஜை ஆரம்பிக்கணும். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் வரும், சரிங்களா? நீங்கள் பூஜை செஞ்சு முடிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது. ஜபித்து முடித்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. படையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வைக்கக்கூடியது தான். தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லைங்களா? தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, அவல் பொரியடலை, சூடம்பத்தி, சாம்பிராணி, வாசனை மிகுந்த மலர்கள், இவ்வளவு வச்சு நீங்கள் பூஜையை செஞ்சு முடிக்கணும். இது மாதிரி 8 நாளைக்கு நீங்கள் ஜபிக்கணும். அந்த விபூதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பத்திரமாக எடுத்து ஒரு பாட்டில், காற்று போகாத ஒரு கண்ணாடி பாட்டிலை போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த தாயத்தை என்ன பண்ணுறீங்க, இந்த எந்திரத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளருக்கு வேர் உள்ள சேர்த்தி சுருட்டி தாயத்துக்குள்ளே போட்டு தாயத்தை கட்டிக்கணும். விபூதி தினமும் நெத்தியில் வச்சுட்டு வாங்க. அதே போல் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது செஞ்சுருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு உள்ளிருந்து வெளிப்பக்கமாக பார்த்து இந்த விபூதியை ஊதுங்க. ஒரு 3 முறை ஊதுங்க. வீட்டின் 4 பக்கமும் 4 திசையிலையும், சரிங்களா? 4 திசை அல்லது 8 திசையிலையும் நீங்கள் ஊதலாம். இந்த விபூதியை கொஞ்சம் போல எடுத்துகிட்டு போய் கையில் வச்சு, உள்ளங்கையில் வச்சு ஊதணும். 8 திசையிலும் ஊதிட்டு நீங்கள் இந்த விபூதி தினமும் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்பேற்பட்ட பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல், வைப்பு, இந்த மாதிரி என்ன செஞ்சு வச்சுருந்தாலுமே சரி, இல்லை தாண்டி வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தாண்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டை மந்திரிச்சு வச்சுருப்பாங்க, சுடுகாட்டு சாம்பலில் ஊதி வச்சுருப்பாங்க. எப்பேற்பட்ட மாந்திரீக மந்திர பிரயோகங்கள் செஞ்சுருந்தாலுமே
இந்த பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்? அவங்க செஞ்சது செயலிழந்து போகும், சிறப்பாக வேலை செய்யும். அதே போல் இந்த தாயத்து உங்ககிட்ட இருக்கிற வரைக்குமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் அந்த பிரயோகத்தை உங்களால் செய்ய முடியாது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாயத்துடைய சக்தி எத்தனை நாளுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு தாயத்து கட்டுறீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் தான் அதனுடைய பவர் இருக்கும். சரிங்களா? 1 வருஷம். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கக்கூடிய மந்திர அதிர்வலைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதில் வேலை செய்யும். குறைஞ்சது சிறப்பாக 1 வருஷம் வேலை செய்யும். அதன் பிறகு திருப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தாயத்தை எடுத்து மறுபடியும் பூஜையில் வச்சு கட்டிக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா ஒரு தாயத்தை கட்டினீங்கன்னா ஆயுசுக்குமெல்லாம் யாருக்குமே வேலை செய்யாது. குறைஞ்சது 1 வருஷம் வேலை செய்யும். அதற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் ஒரு 3 நாளைக்காவது இதே மந்திரத்தை சொல்லி பூஜையில் வச்சு கட்டிக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாது. இதே போல் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.